ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் நல்ல மாசமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா முற்பகுதியை விட பிற்பகுதி தான் சிறப்பானதா விளங்கும்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சனியோட பார்வையை வாங்குறதுனாலையும், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கனாலும் தான் இந்த சொல்ல. ஜூலை 29ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதுனால தொழிலில் சூடுபிடிக்கும். இந்த ஜூலை 24 இருந்து புதன் வக்ர நிவர்த்தியாகி உதயமாகிறதுனால உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் காணும். அதனால பணியிடங்கள்ல பணிபுரியறவங்க ஜூலை 29 வரைக்கும் ஒரு மெலிதான எச்சரிக்கை கடைபிடிச்சா போதுமானது. அலட்சியமா வேலை செய்யறது மூலியமா சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதனால நல்ல பெயர், பதவியில சிறப்பு இதெல்லாம் அடையக்கூடிய நேரம் தான் இதுன்னு சொல்லலாம். செவ்வாய் 10க்கு வர்றதுனால பரபரப்பாக வேலை செய்வீங்க, எல்லாருடைய பாராட்டையும் பெறுவீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வர 24ஆம் தேதியிலிருந்து ஆதாயம் கூடுற நேரம் தான். ஆனால் ஜூலை 29க்கு மேலே இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய ஆதாயங்களை நீங்கள் ஈட்ட முடியும். குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில்களில் இருக்கிறவங்க, பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, காவல்துறையை சேர்ந்தவங்க, இராணுவத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆற்றல் உள்ள ஒரு நேரமாக இது இருக்கலாம். சொந்த தொழிலில் அபரிமிதமான லாபம் பார்க்கக்கூடிய நேரம். ஹோட்டல் தொழில், ஆடை ஆபரண தொழில் இதிலெல்லாம் வருமானம், உபரி வருமானம் ஏற்படலாம். மருத்துவம் சார்ந்த தொழில்கள்லையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிட்டும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருந்தாலும் அவ்வப்போது சில சலசலப்புகள் ஏற்படும். ஜூலை 29க்கு மேலே அதுவும் இருக்காது. அதனால் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே நம்ம சொல்லலாம். ஆனால் ஜூலை 29 வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம். அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும், ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் எடுத்துக்கணும். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும், புரிதல் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்தலும் இருக்கும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தில் ஜூலை 29 வரைக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு உடல் சோர்வு, சம்பந்தமில்லாத கை கால் வலிகள், மூட்டு வலிகள் உங்களுக்கு தோன்றக்கூடும். ஒரு சிலருக்கு வாயு தொல்லை தோணும். இது வாழ்க்கை துணைக்கும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரத்தினால சில அனுகூலங்களும் உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிமலை முருகன், துர்கா தேவி.